வெல்கம் டு பிங்கி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் கேட்லாக் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸை பற்றி சில டிப்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் தச்சுட்டோம், அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃபிட்டாக இல்லை, அதை எப்படி நமக்கு ஃபிட்டாக வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரொம்ப லூஸாக இருக்கும், இப்படி அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே கிளம்பிட்டீங்க, ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எப்போவுமே இந்த மாதிரி போகும்போது நம்ம நாட் ரெடிமேடாக வைக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டும் ஒரு நூல்கண்டு ஒரு ஊசி எப்போவுமே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி லூஸாக இருக்குன்னும் போது கரெக்டாக நம்ம நாட்டு எங்கே போவோமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 2 தையல், சும்மா நம்ம தையல் தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காவது தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பட்டன் வைப்போம், இந்த மாதிரி தைக்கிறதுக்கு இது பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் தையல் தெரியாமல் லைனிங்குள்ளே இருக்கிற மாதிரி தைச்சிட்டு அந்த நாட்டை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடம் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பட்டன் ஹூக்ஸோட மேல் கொக்கி கீழ் கொக்கியில் சில நேரம் லூஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த நூலை வந்து ஒரு 2-3 நூலாக கோர்த்துட்டு அந்த ப்ளவுஸில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹூக்குக்கு பதிலாக நூல் கட்டிக்கலாம். அந்த மாதிரி நூல் கட்டிட்டு ஹிப்புக்கிட்ட இருக்க லாஸ்ட்டு அந்த கொக்கியை நீங்கள் மாட்டிக்கும் போது ஹிப்புக்கிட்ட லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம நெக்கோட அந்த ஃபஸ்ட்டு கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நாட் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அதை விட பெஸ்ட்டு என்கிட்ட ஊசி எதுவும் இல்லை, இந்த இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பின்னு இருந்துச்சுன்னா உள்ளே கூடி பின்னை குத்திட்டு லைட்டாக பின் தெரியும்படியாக மட்டும் நம்ம ஜாக்கெட்டில் குத்திட்டு அதில் ஹூக் மாட்டிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஹிப்புக்கிட்ட நெக்குக்கிட்டலாம் லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சிலர் நிறைய சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க முதல்ல உங்கள் டெய்லர்ட்ட என்ன சொல்லுங்கன்னா, கழுத்து அகலத்தை குறைக்க சொல்லுங்கள். அப்படி இது பண்ணிங்கன்னா கை வந்து, அதாவது ஷோல்டர், கை இப்படி இறங்கிட்டே வரும், ஷோல்டர் இறங்கிட்டே வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கழுத்து அகலத்தை குறைச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம சாரீஸை பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இதில் மல்டி கலரில் 2 சாரீ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு பார்டர், அழகான ஒரு பார்டர். நான் சாரீஸை வந்து க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். முதல்ல கலர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து க்ரஷில் ஒரு பெயிண்டிங் கலம்கரி பேட்டர்னில் ஆர்கான்ஸா சில்க்கு க்ரஷ். இது ஃபுல்லாமே க்ரஷ் டைப்பில் வரும். நீங்கள் அயன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு நீட்டாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டுற மாதிரி இருக்கும். இதோட ரேட்டு நம்ம முதல்ல பார்த்த ட்ரெஸ்ஸர் சில்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 1099 ரூபா. இதோட ரேட்டு 1320 ரூபா. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது செக்குடு காட்டன் டபுள் கலர். இதோட ரேட்டு 999 ரூபா, 999. இது ரெண்டுமே அந்த அதே ரேட் தான், அதே சாரீஸ் தான். 2 சாரீ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு க்ரஷ் டைப்லேயே மல்மல் காட்டன், சாரி மால்குடி காட்டன். இதில் 2 சாரீ இருக்குது. இதோட பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பெயிண்டிங் மாதிரி, டான்சிங் கேர்ள் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான சாரீ. இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பல்லு டிசைன்லேயுமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பெயிண்டிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதே இதில் தான் இந்த சாரீ கலர்ஸ் வந்து, இதில் வந்து லைட் பிங்க்கில் வருது, இது லாவெண்டரில் வருது, இது மஸ்டர்ட் கலரில் வருது. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் எல்லாம் பெயிண்டிங் வந்து 3 சாரீக்குமே வேறு ஒரே அந்த டிசைனில் பெயிண்டிங் வரல. இது பெயிண்டிங் கிடையாது, பிரிண்ட் தான். உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் லுக்கில் இருக்கும். இந்த சாரீ ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரேராக தான் இது கட்டி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 3 சாரீ அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸர் சில்க் பார்க்குறோம். நல்ல ஒரு பார்டர், அழகான ஒரு பிங்க் கலர் பார்டரு பார்த்திங்கன்னா மல்டி கலரில் இந்த சாரீ இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த 2 டிசைனுமே மல்டி கலர் தான். இந்த ப்ளவுஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வருது. நீங்கள் இதில் வந்து ஒரு குட்டி எம்ப்ராய்டரி போட்டு, நம்மளே எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துட்ருக்கோம். எம்ப்ராய்டரி போட்டு கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். பல்லு வந்து ரன்னிங்கில் தான் வருது. அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு ஃப்ராக்காவோ அம்பர்லா சுடியாவோ ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வைலட் வித் க்ரீன், இது வந்து க்ரீன் வித் மஸ்டர்ட். இந்த 2 சாரீ அவைலபிளாக இருக்குது. பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஒரு நல்ல காட்டன் சாரீஸ் தான், டபுள் கலரில். இது நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் சாரீ. இந்த மாதிரி தான் வரும். ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க, எல்லோவில் வந்துடும். இந்த மாதிரி எல்லோவில் டபுள் ஷேடில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பல்லு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த saree பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகான saree. இதில் ஒரு பிங்க்குமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து க்ரஷ் மால்குடி காட்டன். இதில் லைட் எல்லோ, லெமன் எல்லோ. இது ப்ளவுஸ் இந்த மாதிரி வருது, சூப்பரான ஒரு ப்ளவுஸ். அதில் வந்து க்ரீன். இப்போ பார்த்த saree கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி டிப்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே இப்படி நம்ம ட்ரெஸ்ஸஸை பற்றி சில டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்த சாரியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. தேனியில் இருந்தீங்க, தேனிக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயம் நம்ம ஏஜென்ட் புட்டிக் ஒரு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.